நமது கொள்கை தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் கல்விக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் அந்த காலத்திலேயே யோசிச்ச உத்தமர் காமராஜர் மதச்சார்பின்மையை இந்த மண்ணில ஆழமா விதைச்சதுல அவருக்கும் பெரிய பங்கு உண்டு. இன்னைக்கும் நேர்மையான நிர்வாக செயல் திறனுக்கு இங்கு நீடிச்சு நிலைச்சு ஒற்றை உதாரணமா நிக்கிற ஒரே தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான். அதனால பெருந்தலைவர் காமராஜரை நம்மளோட நிர்வாக செயல்முறை சித்தாந்தத்திற்கான சிற்பி வழிகாட்டின்னு தலை நிமிர்ந்து பெருமையோட அறிவிக்கிறோம். காமராஜர் வந்த பிறகுதான் தமிழகத்திலே கல்வி பெரிய அளவுக்கு தலை தூக்கியது. பசி இருக்கிற பிள்ளையால் படிக்க முடியாது நினைத்த காமராஜர் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். ஏழை பிள்ளை படிப்பதற்கான வாய்ப்பை பள்ளிக்கூடத்தில் உருவாக்கணும். ஆனா அந்த காமராஜர் படிக்காதவர் தானே, படிக்காதவரையும் படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார். யோசிச்சு பாருங்க, படிக்காத என்னாலே இவ்வளவு செய்ய முடியும்னா என் பிள்ளைங்க எல்லாம் படிச்சா என்னெல்லாம் செய்வாங்க அவர் கண்ட கனவுதான் இன்னைக்கு முன்னால உட்கார்ந்து இத்தனை ஆயிரம் பேர். கல்வி உலக தரமடைந்திட அறிவியலோடு அழகிய தமிழ்நாடு புகழ் நான் உயர்ந்திட நமது உரிமை நமது பெருமை தரங்க இணையமான நிலைமை பயணம்